Hi friends, welcome to Subiksa Samayilarai. இன்னைக்கு நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக ஒரு கேரட் கோழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் லேசாக வதங்கி வரட்டும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம் எண்ணெயில். இது லேசாக வதங்கி வந்ததும் இது கூட 3 காஞ்ச மிளகாயை விதையெல்லாம் தட்டிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாய் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் மீடியம் சைஸ் கேரட் 2லேருந்து 3 நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் இந்த வெங்காயத்துலேயும் இந்த கேரட்லாம் நல்லா சுவை ஏறும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் கேரட்டை வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போது கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை வாசனைக்காக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு இட்லி மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ஏற்கனவே நம்ம கேரட் வதக்கும் போது சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துனா போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துடலாம் மாவில். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா மாவோட ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ ஒரு குழி பணியார கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழிகள்லேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழிகளையாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா குழிகள்லேயும் மாவை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் திருப்பிட்டு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்து வந்ததும் இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம்னா சூப்பரான கேரட் கோழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.